friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம கேக் வச்சு ஒரு புட்டிங் பண்ண போறோம். ரொம்பவே ஈஸி தான். ஒரு 3 லேயர் வர மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நட்ஸ்லாம் வச்சு அவ்ளோ டேஸ்டா இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து நான் வண்டர் கேக் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பேக்கரியில் விற்கிற கேக்கோ எது வேணாலும் சிம்பிளாக எந்த கேக் வேணாலும் எடுத்து செய்யலாம். இப்போ அதுக்கு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேக் தான் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு பட்டர் ஃப்ளேவரில் தான் எடுத்திருக்கேன். இந்த கேக்கை கொஞ்சம் அப்படியே நல்லா பொடியாக கேட்கலாம். இந்த அளவுக்கு உதுத்து விட்டுக்கலாம். அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம சக்கரை போட்டு இதை பீட் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அப்போ நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டரால் கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காக வந்து பீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு கேக்குன்றதுனால கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும் நல்லா. இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம நல்லா வந்து பொடி பண்ணி வச்ச அந்த கேக்கை வந்து ஃபஸ்ட் லேயர் போட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம இப்போது பீட் பண்ணி வச்ச ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம இப்போ நட்ஸ் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண பாதாம் பருப்பு போடுறேன். அதே மாதிரி பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே இப்போ கேரமல் சிரப் சேர்த்துடலாம். நம்ம உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1-2 ஸ்பூன் அளவுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சமாக சாக்லேட் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மேலே ஒரு செரி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை சர்வ் பண்ணோம். இப்போ திருப்பி உங்களுக்கு பாருங்கள் இந்த சைட்லேருந்து எப்படி அழகாக லேயராக போடுறோன்னுட்டு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்ல கூலிங் ஆகிடும், செட் ஆகிடும். உங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த டேஸ்ட்டை லைட்டாக இமேஜின் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒன்றொன்னோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். இதோட காம்பினேஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ கேக் போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டாச்சு. மேலே நட்ஸ் போட்டுடலாம். அது கூடவே சாக்லேட் சேர்த்துட்டு நம்ம கேரமல் சிரப்பும் சேர்த்துக்கலாம். சூப்பராக நம்மளோட கேக் புட்டிங் ரெடி. இதுக்கு மேலே செரி, அந்த செரியோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போது நம்மளோட கேக் புட்டிங் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து பட்டர் டேஸ்ட்டில் அந்த கேக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளேவர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களுக்கு விருப்பமானது. இந்த டேஸ்ட்லையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரமாஸ் யம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.